Hello guys, welcome to Exams Daily. So இன்னையோட லைவ் ஆரம்பிச்சிடலாம். எல்லாருமே வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா, வீடியோலாம் கிளியரா இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம், வெயிட் பண்ணலாம், எல்லாரும் வந்துடட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? வந்தாச்சுப்பா, வந்தாச்சு. அவ்வளவுதானே, 4 minutes தான் லேட் இன்னைக்கு. சரியா? வணக்கம். சூப்பர். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. கிளியர். மதிய வணக்கங்கள், நன்றி. ஹாய் மேம், நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? மதிய வணக்கம். விரைவாக வாருங்களா? வந்தாச்சுப்பா. என்ன கரெக்டா நான் டைமுக்கு வந்திருக்கேன். ஸோ யாரும் இனிமேல் டிலேவா வந்திருக்கேன்லாம் சொல்லக்கூடாது. சரியா? ஹாய் ஹாய் ஹாய். ஓகே ஓகே. ஸோ வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஓகே, வேமா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், இல்ல நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட கிளாஸஸ் ரெகுலரா 2:30க்கு நம்மளோட சேனல்ல போயிட்டு இருக்கு. நான் 2:34க்குலாம் நான் வந்து கோலை கொடுத்துட்டேன். ஸோ 4 minutes தான் லேட். சரியா? ஓகே சூப்பர். சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. வேமா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஸ்லீப்பிங் டைமா? ஓகே சூப்பர்ப்பா, ஜாயின் பண்ணிடலாமா? குரூப் 2 அண்ட் குரூப் 2A கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க மேம்? ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் கிளாஸஸ் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சீக்கிரமாவே. ஓகேவா? ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கான குரூப் 2 குரூப் 2A வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டீடைல்ஸ் சொல்றேன். சரியா? சரி, நான் தினமும் ஒரு குரல் சரி சரி ஓகே ஓகே. தினமும் ஒரு குரல் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அன்புடைமையில நம்ம பார்க்க போறது 6வது குரல், 6வது நாளோட லைவ் இன்னைக்கு. ஸோ அறத்திற்கே அன்பு சார் வென்பு அறியார், மரத்திற்கும் அகுதே துணை அப்படின்றது. சரி, அதை பாக்குறப்பே தெரியுது என்ன பொருளா இருக்கும். அறம்னு சொல்றோம்ல, சிறந்த நல்ல வழி அப்படின்னு சொல்றோம்ல, இல்ல நம்ம வாழ்க்கை அற வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம்ல, அந்த அற வாழ்க்கைக்கு மட்டும்தான் அன்பு சொந்தமானது அப்படின்னு சொல்றவங்க அறியாதவங்க. வீரத்துக்கும் கூட அன்புதான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அறத்திற்கே அன்பு சார் வென்பு அறியார், மரத்திற்கும் அகுதே துணை. அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த குரலை கவனிங்க. இந்த குரல்ல என்ன வகையான அடிமோனை வந்திருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குரல்ல என்ன வகையான அடிமோனை வந்திருக்கு அப்படின்றத சொல்லுங்க. என்ன வகையான அடிமோனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க. என்னப்பா ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? ஆ இருக்கா? அப்ப ஆனா 1, 2லயும் ஆ இருக்கு, 4லயும் ஆ இருக்கு. அப்ப 1 2 4 என்னமா? கீழ்கதுவாய். முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால கீழ்கதுவாய் மோனை. மேற்கதுவாயா? 1 2 4 தானே வந்திருக்கு. 1 3 4 தான் மேற்கதுவாய். சரியா? நம்மளுக்கு 1 2 4 தானே வந்திருக்கு. சோ கீழ்கதுவாய். மேற்கதுவாய் சொன்னது தப்பு. கீழ்கதுவாய் மோனை மிஸ் பண்ணிடாதீங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்துதான் நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. குரூப் 4க்கான கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. அஸ் வெல் அஸ் இப்போ குரூப் 2 2A குரூப் 1க்கான ஆன்லைன் கிளாஸ். இதை தாண்டி உங்களுக்கு SSLC, பேங்கிங், ரயில்வேவோட எஸ்ஏ அண்ட் கான்ஸ்டபிள் எல்லாத்துக்குமான ஆன்லைன் கிளாஸஸ் நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில போயிட்டு இருக்கு. மறக்காம எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உடனே கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஜாயின் பண்ற எல்லாருக்குமே புக் மெட்டீரியல் ஆல்சோ நம்ம சைட்ல இருந்து ஃப்ரீயா கொடுக்குறோம், அண்ட் டெஸ்ட் பேக் ஆல்சோ. ஸோ வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு புக் மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் அதை மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம TNPSC எக்ஸாம்ஸ்க்காக நம்ம கிட்ட கொஸ்டின் பேங்க் அவைலபிளா இருக்கு. 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் வெறும் 999 மட்டும்தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கான புக் மெட்டீரியலும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. புக் மெட்டீரியல்ஸை நீங்க ஆன்லைன் பேமெண்ட்டாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், கேஷ் ஆன் டெலிவரியாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி
சீக்கிரமா ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்பர் 8940400154 அப்படின்றதான் நம்மளோட நம்பர். நோட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்து போலாம். எக்ஸாம்ஸ் டெய்லி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட 30 நிமிடங்கள் 50 வினாக்கள் அப்படின்ற இந்த சீரீஸ்ல டே 6 பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உலகம் என்னும் தமிழ் சொல் எச்சொல்லின் அடியாய் பிறந்தது? உலகம் என்னும் தமிழ் சொல் எச்சொல்லின் அடியாய் பிறந்தது? உலகு, உளவு, உலக, உல அப்படின்னு. சோ என்னப்பா உலகத்தோட வேர் சொல் என்னன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். உலகம் என்ற சொல்லின் வேர் சொல் என்ன? அவ்வளவுதான். வேர் சொல் எப்பயுமே எப்படி இருக்கணும்? கட்டளையாதான் இருக்கணும். உலகு அப்படின்னா அது கட்டளையா? இல்ல. உலகுன்றது என்னதுதான்? பெயர் சொல் தான். உலக பொருள் தரல, உல பொருள் தரல. அப்ப ஆன்சர் என்னவாதான் இருக்கும்? உளவு. உளவு அப்படின்ற சொல்ல இருந்துதான் உலகம் அப்படின்ற தமிழ் சொல் உருவாகுது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி கேட்கிறாங்க. சரியா? அடுத்து, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இக்குறளில் வரும் ஒழுக்கம் என்னும் சொல்லிற்கான சரியான இலக்கண குறிப்பு தருக. ஒழுக்கம் என்ற சொல்லினுடைய இலக்கண குறிப்பு. அவ்வளவுதான். ஈஸி. ஒழுக்கம், அல் ஒரு வார்த்தை, அல், தல், அம், ஐ கையில முடிஞ்சதுன்னா என்ன சொல்லியிருக்கோம்ப்பா? அது தொழிற்பெயர்னு சொல்லியிருக்கோமா? அல், தல், அம்மை கையில முடிஞ்சுச்சுன்னா அது தொழிற்பெயர். ஒழுக்கம் எதுல முடியுது? அம்ல முடியுது. அப்ப அது கண்டிப்பா என்ன? தொழிற்பெயர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. மொத்த தொழிற்பெயர் விகுதிகள் எத்தனை நம்ம பார்த்திருக்கோம்? நம்ம புக்ல எத்தனை தொழிற்பெயர் விகுதிகள் நம்ம பார்த்திருக்கோம்? 9th பார்ப்போம்னு நினைக்கிறேன். எத்தனை தொழிற்பெயர் விகுதிகள் நம்ம பார்த்திருக்கோம்? 3. நான் வகை கேட்கல, டைப்ஸ் கேட்கல. எத்தனை தொழிற்பெயர் விகுதிகள் பார்த்திருக்கோம்? டைப்பு தான் உங்களுக்கு முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு 3 வரும். நான் கேட்கிறது எத்தனை விகுதிகள் பார்த்திருக்கோம்னா 13 விகுதிகள் பார்த்திருக்கோம். சரியா? வகைன்னு கேட்டாங்கன்னா 3, தொழிற்பெயர் விகுதிகள் 13 நம்ம புக்ல பார்த்திருக்கோம். சரியா? விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும். சரியா? நம் இளைஞர்களிடையே எந்த எண்ணம் வளரக்கூடாது தவறு. சோ வளர வேண்டும் அப்படின்றதான். பெரியோர்களை பத்தியே பேசல. சோ அதனால இது ரெண்டும் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஆப்ஷன். சரியா? சோ ஆப்ஷன் பி. நம் இளைஞரிடையே எந்த எண்ணம் வளர வேண்டும். அவ்வளவுதான். ஈஸி, ரொம்ப ஈஸி क्वेश्चंस பா. அடுத்து, ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது. ஒரே பொருள் தரக்கூடிய பல சொற்கள். என்ன சொல்றாங்க? பல சொற்கள் சொற்கள் நிறைய சொற்கள் வரும். ஆனா ஒரே பொருள் தரும். நிறைய சொற்கள் இருந்தாலும் ஒரே பொருள் தருது அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்னதுப்பா? அதான் என்னது? சொற்பொருள் பின்வரு நிலையனியா? என்ன எல்லாரும் ஆன்சர் சிக்கு போறீங்க. ஆன்சர் பொருள் பின்வரு நிலையணி. சரியா? என்னப்பா? பொருள் பின்வரு நிலையணி. வேற வேற சொல் வருது, ஆனா ஒரே பொருளே திரும்பி திரும்பி வருதுன்னா பொருள் தானே திரும்பி திரும்பி வருது. அப்போ அது பொருள் பின்வரு நிலையணி. இதே ஒரே சொல் திரும்பி திரும்பி வேற வேற பொருள் தந்துச்சுன்னா அது சொல் பின்வரு நிலையணி. அதே சொல் திரும்பி திரும்பி அதே பொருளை தந்துச்சுன்னா அது சொற்பொருள் பின்வரு நிலையணி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? அடுத்து, ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது. ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது. அதாவது எழுவாய் நிறைய இருக்கும், ஆனா பயனிலை ஒண்ணுதான் இருக்கும். அப்படின்னா அது என்ன தொடர்ன்னு கேக்குறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய், நிறைய எழுவாய் இருக்கும், ஆனா பயனிலை ஒண்ணுதான் இருக்கும் அப்படின்னா கலவை தொடரா? தப்புமா? கலவை தொடர் தப்பு. என்னது? தனிநிலை தொடர். ஒரே ஒரு பயனிலை இருந்துச்சு அப்படின்னா அத தனிநிலை தொடர்ந்து. எழுவாய் எத்தனை எழுவாய் வேணாலும் இருந்துக்கலாம், ஆனா பயனிலை ஒண்ணுதான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது? தனிநிலை தொடர். இதே இது இன்னொன்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. சோ இதே இது கலவை தொடர் அப்படின்னா என்னன்னா இந்த பெயரெச்சம் வினைமுற்று எல்லாமே சேர்ந்து வருது. சரியா? பெயரெச்சம்
மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பெயரெச்சம் வினையெச்சம் எல்லாமே வந்து சேர்ந்து வருது, நிறைய வருது அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்றாங்க, கலவை தொடர். ஃபார் எக்ஸாம்பிள் கமலி காலையில் எழுந்து. இதே தொடர்நிலை வாக்கியம், இது தனிநிலை வாக்கியமா? இதே தொடர்நிலை வாக்கியம்னு வச்சுக்கோங்களேன். தொடர்நிலை வாக்கியத்துல எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு எழுவாய் தான் இருக்கும், சரியா? ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலை இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், தனிநிலை தொடருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, கமலாவும் மீனாவும் காலையில் எழுந்து பள்ளிக்கு சென்றனர். அப்ப இந்த இடத்துல கமலா மீனா அப்படின்னு ரெண்டு எழுவாய் இருக்காங்க. பயனிலை என்னது? சென்றனர் அப்படின்ற ஒரே பயனிலை தான். கரெக்டா? அடுத்து பாருங்க, இங்க இது எப்படி தொடர்நிலை? கமலா காலையில் எழுந்தாள், பல் துலக்கினாள், சீருடை அணிந்தாள், பள்ளிக்கூடம் சென்றாள் அப்படின்னு இங்க எப்ப என்னது? எழுந்தாள், அணிந்தாள், சென்றாள் அப்படின்னு நிறைய பயனிலைகள் இருக்குல்ல. இதுதான் என்னது? தொடர்நிலை வாக்கியம் சொல்லுவாங்க. இதே கலவை வாக்கியம்னா, கமலா காலையில் எழுந்து பல் துலக்கி சீருடை அணிந்து பள்ளிக்கு சென்றால் ஒரு எழுவாய் ஒரு பயனிலை, இடையில என்ன இருக்கு? நிறைய எச்சங்கள் இருக்கும். அதுதான் கலவை வாக்கியம் அப்படின்றதுதான். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, பொருந்தா இணையை கண்டறிக. சோ இதுல எது பொருந்தாத இணைன்னு கேக்குறாங்க. ஈண்டுனா இவ்விடம், காண்டது காணத்தக்க, இருப்பாணி இரும்பாணி, கீண்டு அடித்து. சோ என்னப்பா பொருந்தா இணை எது? சோ ஆன்சர் பொருந்தாதது என்னன்னு பாத்தீங்கன்னா டி, கீண்டு அடித்து அப்படின்றதுதான் தவறானது. மத்த எல்லாமே சரியா இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, பிழையற்ற தொடர் கண்டறிக. புத்தக படிப்பு தேவை, அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும். புத்தக படிப்பு தேவை, புத்தக படிப்பு தேவை, புத்தக படிப்பு தேவை, அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும். சோ என்னப்பா ஆன்சர்? இப்போ வரணும். தேவைக்கு பக்கத்துல இத்து வர தேவையில்ல. சரியா? புத்தக படிப்பு தேவை, அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும். சரியா? அப்ப இந்த இடத்துல இத்து வேணும், போடல. இங்க இப்பு வேணும், இங்க இப்பு வேணும். அப்ப சரியா இருக்கிறது என்னதான்? ஆப்ஷன் பி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி போலாம். பொருந்தாத வினை மரபினை எழுதுக. இங்க பொருந்தாத வினை மரபு என்னன்னு கேக்குறாங்க. சுவர் கட்டினான், அம்பு எய்தான், பால் பருகினான், ஆடை நெய்தான். எதுப்பா பொருந்தாதது? வெரி குட். சுவர் கட்டினான் அப்படின்றதான் பொருந்தாதது. என்ன எழுதணும்? சுவர் எழுப்பினான் அப்படின்னு எழுதணும். சுவர் கட்டினான் அப்படின்னா அது தவறு. சரியா? அம்பு எய்தான், பால் பருகினான், ஆடை நெய்தான். சோ இது எல்லாமே கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. சோ ஆ வரிசை ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே ஆதா இருக்கு. சரியா? கரெக்டா? இங்கு முத வருமா, இஞ்சு முத வருமா, இந்து முத வருமா, இல்லு முத வருமாப்பா? இந்த 4 எழுத்துல எது முத வரும்? எது முத வரும்? இந்த 4 எழுத்துல இங்கு தான் முத வரும். அப்ப ஆன்சர் என்னவா இருக்க போகுது? ஆப்ஷன் ஏவா இருக்க போகுது. அங்கை, அஞ்சு, அந்தி, அல்லல், அள்ளல். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அங்கை, அஞ்சு, அந்தி, அல்லல், அள்ளல். பொருந்தா சொல்லை கண்டறிக. சுவை பண்பு. இதுல சுவை பண்புக்கும் எந்த வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்றத சொல்லுங்க. எந்த வார்த்தைக்கும் சுவை பண்புக்கும் சம்பந்தம் இல்ல. காரம், சதுரம், புளிப்பு, இனிப்பு. பார்த்தோன்னே தெரியுது. அப்ப சதுரம்ன்றது என்ன பண்பு? வடிவ பண்பு. சதுரம்ன்றது வடிவ பண்பு, அது சுவை பண்புல வராது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, உரிய பொருளை கண்டறிக. உரிய பொருளை கண்டறிக. ஆ உணர்த்தும் பொருள் யாது? ஆனா என்ன? ஆ ஆ அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழி. உணர்த்தும் பொருள் என்ன? ஆனா என்னப்பா? பசு, ஆவின் பால் அப்படின்னு சொல்றோம்ல, பசுவின் பால். ஓகேவா? ஆனா பசு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஆனா பசு. அடுத்து, பிறமொழி களப்பற்ற தொடரை எழுதுக. பிறமொழி களப்பற்ற தொடரை எழுதுக.
நமஸ்காரம் என்று சாஸ்தாங்கமாக நமஸ்காரமே என்னதுதான் வேற வார்த்தை தான். அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வராது. வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன் அப்படின்றது சரி. ஆசிர்வதித்தேன்னா அதுவுமே என்னதான் பிறமொழி சொல். என்னோட சரியான விடை வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன் அப்படின்றதுதான். ஓகே, அடுத்த கேள்வி. நுனித்து சரியான விடையை தேர்க. அதாவது நுனித்து எங்க சரியா பிரிச்சிருக்காங்க, பகுபத உறுப்பிலக்கணம் படி பிரிக்கணும். அதுபடி என்ன பண்ணணும்ப்பா, ஒவ்வொரு தனித்த எழுத்தா பிரிக்கணுமா. ஃபர்ஸ்ட் எப்பயுமே எப்படி இருக்கணும், வேர் சொல்லா இருக்கணும். அப்ப நுனி போயிடுச்சு. அடுத்த என்ன இருக்கு, இத்து. இத்து தனியா பிரிக்கணும். தூ எப்படி பிரிக்கணும், இத்து கூட்டல் ஊனு பிரிக்கணும். இந்த நுனி என்னது, பகுதி. இந்த ஊ என்னப்பா, விகுதி. என்ன விகுதி, வினையச்ச விகுதின்னு சொல்லுவாங்க. இந்த ஊ என்னன்னு சொல்லுவாங்க, வினையச்ச விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இத்துன்றது என்னது, இறந்த கால இடைநிலை. இந்த இத்து சந்தி. இந்த இத்து சந்தி. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழ்காணும் தொடர்களில் கீழ்காணும் தொடர்களில் பிழையான தொடரை கண்டறிக. பிழையான தொடரை கண்டறிக. பேருந்து நிறுத்தும் இடத்தில் பள்ளிக்கூடம் இருக்கிறது. இன்று நம் நாட்டின் பெருவாரியான மக்கள் உள்ளார்களே. ஆலமரத்தின் விழுதினை பாம்பென்று குரங்கு அஞ்சியது. பார்த்தானே தெரியுது, ஆலமரம் பகர லகரம் வரணும், விழுதினை சிறப்பு லகரம் வரணும், பாம்பென்று குரங்கு இடையினர் அகரம் வரணும். சரியா, மத்த எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கு, இதுல பிழையா இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த கேள்வி, பொருந்தாததை கண்டறிக. தன் கூட்டல் இன் தன்னின், நீ கூட்டல் இன் உன்னின், யான் கூட்டல் என் எண்ணின், நாம் கூட்டல் இன் நம் நாமின். எதுப்பா தப்பு, நாம் கூட்டல் இன் எங்களின் இருக்கு. ஆக்சுவலி என்ன வரணும், நம்மின் அப்படின்னு வரலாம். சரியா, ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி தான் தப்பு. ஓகேவா, அடுத்து ஓடு என்பதன் வினையச்சு சொல்லை காண்க. வினையச்சம் கடைசியா எப்படி முடியும், ஈ அல்லது ஊல முடியும். சரியா, ஓடி, ஓடிய, ஓடினான், ஓடுதல். ஆன்சர் ஓடி, ஓடி. ஓடிய என்னதுதான் வினையச்சம். ஓடிய அப்படின்றது என்னப்பா, பெயரச்சம். ஓடினான் அப்படின்றது வினை முற்று. ஓடுதல் அப்படின்றது தொழிற்பெயர். கரெக்டா, இது புரியுதா, யாருக்காவது புரியாம இருக்கா. ஓடி அப்படின்றது வினையச்சம், ஓடிய பெயரச்சம், ஓடினான் வினைமுற்று, ஓடுதல் தொழிற்பெயர். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களையும் இயற்றுபவர். தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களையும் இயற்றுபவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆசு கவி, வித்தார கவி, மதுர கவி, சித்திர கவி. ஆன்சர் என்னப்பா, வித்தார கவி. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, தொடர்நிலை செய்யுள் இந்த மாதிரி தூய காப்பியங்கள் எழுதுறவங்களுக்கு பேர் என்னது, வித்தார கவி அப்படின்றதுதான். ஆசு கவினா பாடு அப்படின்னு சொன்னோடனே பாடல் பாடிடுறவங்க, ஒரு தலைப்பு கொடுத்தோடனே பாடிடுவாங்க. சோ மதுரை கவின்றவங்க என்ன சொன்னேன், தேன் போன்ற இனிமையான பாக்கள் அமைச்சு பாடுறவங்க அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இந்த 4 வகை கவியும் அமைய பெற்றவர் யாருப்பா, பாவலர் ஏறு. 4 வகை கவிகள்லையும் சிறந்து விளங்குபவரை என்ன சொல்றாங்க, பாவலர் ஏறு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, கம்பரது காலம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். கம்பரோட காலம் அப்படின்றது என்னப்பா, கம்பருடைய காலம் என்னது, கிபி 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டு. கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். அவர் 1000 பாடல்களுக்கு ஒரு முறை கம்பர் என்ன பண்ணிருப்பாங்க, போற்றி இருப்பாங்க. அடுத்து சொல்லிற்கு ஏற்ற பொருளை பொருத்தி எழுதுக. சொல்லிற்கு ஏற்ற பொருளை பொருத்தி எழுதுக. ஆய காலை, அந்த நேரத்தில், திரள் திரட்சி, எய்னர் வேடர், நாவாய் படகு. ஆன்சர் என்னப்பா, 4 1 2 3. 4 1 2 3. சரியா, நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் என்னது, ஆன்சர் இதெல்லாம் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் பி. சரியா, 4 1 2 3. நோட் பண்ணிக்கோங்கப்பா.
அடுத்த கேள்வி, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல் எது? உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று வழங்கப்படும் நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். சரியா? உரையிடையிட்ட இல்லது உரைப்பாட்டு மடை, இது எப்படின்னு சொல்லலாம், இன்னொன்னு உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்லலாம். உரைப்பாட்டு மடை அப்படின்னால என்னதுப்பா, அது சிலப்பதிகாரத்தை தான் சொல்லுது. தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும், இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேக்குறாங்க. தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும், யாருடைய வரிகள் அப்படின்னு கேக்குறாங்க, எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. கலிங்கத்து பரணி, தமிழ் விடு தூது, குற்றால குறவஞ்சி, முக்கூடர் பல்லு. ஆன்சர் முக்கூடர் பல்லு. சரியா? முக்கூடர் பல்லுல வரக்கூடிய வார்த்தைகள் தான் இது. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து முற்பின முற்பிறப்பினை உணராதவளாக குறிப்பிடப்படுபவள் யார்? முற்பிறப்பினை உணராதவளாக குறிப்பிடப்படுபவள் யார்? கண்ணகி, மணிமேகலை, மாதவி, மாதரி. ஹாப்பியாலாம் இல்ல, வாய் வளருது, சமாளிக்க முடியல, அதனால்தான். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் யாரு? சோ உணர்ந்தவள், சாரிங்க, நான் தான் உணராதவள். உணர்ந்தவள் யாருப்பா? மணிமேகலை. முற்பிறப்பினை உணர்ந்தவள் யாரு? கரெக்ட் கரெக்ட், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். முற்பிறப்பினை உணர்ந்தவள் யாருப்பா? மணிமேகலை. மணிமேகலைக்கு தான் முற்பிறப்பு தெரிய வரும். எங்க தெரிய வரும்? மணிப்பல்லவ தீவுல. மணிப்பல்லவ தீவுக்கு எப்படி போவாங்க? மணிமேகலா தெய்வம் அவங்கள கூட்டிட்டு போகும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சீரா புராணம், பெரிய புராணம், கம்பராமாயணம், சிவபுராணம். ஆன்சர்ப்பா பெரிய புராணம். பெரிய புராணம் தான் உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் அப்படின்னா அது என்னது? பெரிய புராணம். அடுத்து, நந்தி கலம்பகம் நூலின் ஆசிரியர் யார்? நந்தி கலம்பகம் நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார், ஜெயங்கொண்டார், மூன்றாம் நந்திவர்மன், அறியப்படவில்லை. சோ இதெல்லாம் கொஸ்டினே கிடையாது, நம்மளுக்கு தெரியும், ஜெயங்கொண்டார் அவர்கள். சரியா? நந்தி கலம்பகத்தை எழுதியவர் யாரு? ஜெயங்கொண்டார். அடுத்து, பொருள் விளங்குமாறு பிரித்தெழுதுக. இது வந்து இந்த கும்பகர்ணா வதைப்படலத்துல வரக்கூடிய ஒரு வரி. சோ இத வந்து பார்த்துட்டு இதை எப்படி கரெக்டா பிரிச்சு எழுதணும் அப்படின்றத சொல்லுங்க. சரியா? சோ பொருள்படுமாறு பிரித்தெழுதுக அப்படின்னு கேட்காங்க. சோ இந்த வரிகளை பாத்தீங்கன்னா, நீயடா வெதிர் நிற்பதோ அப்படின்னு எழுது. சரியா? நீயடா வெதிர் நிற்பதோ அப்படின்னு எழுதக்கூடாது, நீயடா வெதிர் நிற்பதோ அப்படின்னு எழுதணும். சரியா? சோ ஆன்சர் பி தான் கரெக்டா பிரிச்சிருக்காங்க. அடுத்து, அழகர் கிள்ளை விடு தூது என்னும் சிற்றிலக்கியம் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்திய நூல்? அழகர் கிள்ளை விடு தூது என்ற சிற்றிலக்கியம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்ட நூல் அப்படின்னு கேக்குறாங்க. 251 ஆண்டு, 245 ஆண்டு, 250, 252 ஆண்டு. பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு ஆன்சர் போடுங்க. ஆல்ரெடி நம்ம அரை மணி நேரம் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. ஓ சாரிங்க, ஓ என்ன மைண்ட்ல இருக்கேன்னு தெரியல. சாரி சாரி சரி சரி. எனக்கு டக்குன்னு இந்த நந்தி கலம்பகம் பார்க்க கலிங்கத்து பரணி மாதிரியே தெரிஞ்சிச்சு. சாரி சாரி சாரி. நந்தி கலம்பகம் மூன்றாம் நந்திவர்மனை பத்தி எழுதி இருப்பாங்க. சரியா? மூன்றாம் நந்திவர்மனை பத்தி எழுதி இருப்பாங்க. ஆசிரியர் பெயர் தெரியல. ஓகேவா? நல்ல வேலை சொன்னீங்க, கவனிச்சேன், பார்த்தேன் கமெண்ட். சரியா? ஜெயங்கொண்டார் எழுதினது கலிங்கத்து பரணி. டக்குன்னு அதை பார்த்துட்டு கான்சென்ட்ரேஷன் ஆகி ஒர்க்கு. கலிங்கத்து பரணி, சாரி. நந்தி கலம்பகத்தோட ஆசிரியர் தெரியல. யார பத்தி எழுதியிருக்காங்கன்னா
மூன்றாம் நந்திவர்மனை காட்டுடை தளபதியா வச்சு எழுதி இருப்பாங்க. ஓகேங்களா? இன்ன வரைக்கும் கரெக்டா சொன்னப்பெல்லாம் யாருமே கமெண்ட் பண்ணல. சாரி 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 கவனிக்கல. கரெக்ட் தான். கரெக்ட் தான். சாட் பார்க்கல. சரி சரி என்ன ஆச்சா தெரியலையே தீய சக்தி. நெக்ஸ்ட் அழகர் கிள்ளை விடுத்துது. சரி போலாமா? போதும் போதும். ஓகே நன்றி. அழகர் கிள்ளை விடுத்துது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டுச்சு? 250. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்தப்ப இதோட ஆன்சர் 250. பட் இப்ப அதிகமா இருக்கும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. இது 2017 கொஸ்டின் பேப்பர். சோ பட் நிறையவே இருக்கு. சரியா? அடுத்து செரு அடுதோல் என்ற அடைமொழி பெற்றவர். செரு அடுதோல், செரு அடுதோல் அப்படின்ற அடைமொழி பெற்றவர் யாருப்பா? செரு அடுதோல் நல்லாதன் சொல்லியிருக்குமா? செரு அடுதோல் நல்லாதன், நல்லாதனாரதான் செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு பாயிர செய்யுள் சிறப்பிச்சிருக்கோம். சரியா? செரு அடுதோல் அப்படின்ற வார்த்தையை வச்சு, செருனா என்னது? போர். இந்த வார்த்தையை வச்சு இவர் ஒரு போர் வீரரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அடுத்து கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்க புலவர் யார்? கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை எழுதிய சங்க புலவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. சங்க புலவர் கணியன் பூங்குன்றனார், முன்றுரை அரையனார், கனிமேதாவியார், திருவள்ளுவர். ஆன்சர் முன்றுரை அரையனார் அப்படின்றதான் சரியான விடை. ஓகேவா? ஆப்ஷன் பி முன்றுரை அரையனார். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்றது அதுல என்னது? அந்த அடைமொழி யாருக்கு வச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க. நல்லாதனாருக்கு தான் அந்த அடைமொழி இருக்கும். சரியா? அதுல எக்ஸ்பிளைன் பண்ண ஒண்ணுமே கிடையாது. அடுத்து நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே அப்படின்னு. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே. நீங்க நல்லா இருந்தாலும், நீங்க செல்வம் ரீதியா நீங்க நல்லா இருந்தாலும், பினான்சியலா நீங்க கஷ்டப்பட்டாலும் அது என்னது கிடையாது? ஒரு செல்வம் கிடையாது. அது எல்லாமே உங்களுடைய செய்வினை பயன்தான். நீங்க செஞ்ச வினையினுடைய பயன்தான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்கப்பா. நற்றிணை. சரியா? ஏலாதி கிடையாது, நற்றிணை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி வித்தியாசமான வரிகள் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து வரும்போது கண்டிப்பா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அடுத்து கார்முக தசனி கூச கடுத்த வரக்கன் வென்ற சீர்முக திலவல் பின்னர் திறந்த தன்னாம வேளா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூலினை எழுதிய ஆசிரியர் யார்? கார்முக தசனி கூச கடுத்த இவ்வரக்கன் வென்ற சீர்முக திலவல் பின்னர் திறந்தன்ன நாமவேலா அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஆன்சர் பரஞ்சோதி வீரமாமுனி. தேம்பாவணி. நோட் பண்ணிக்கோங்க. தேம்பாவணியில வரக்கூடியதுதான் பார்த்திருப்போம் நம்ம. சரியா? சோ தேம்பாவணி வீரமாமுனிவர். பாரதிதாசன், பாரதியார், வீரமாமுனிவர், ஒட்டக்கூத்தர். சோ ஆன்சர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் தான். வீரமாமுனிவர் இல்லையா அப்படின்னு. அடுத்து தவறான தொடரை கண்டுபிடிக்க. சூளை நோயால் ஆட்கொள்ள பெற்றவர் அப்பர். மணக்கோலத்தில் ஆட்கொள்ள பெற்றவர் சுந்தரர். திருவெண்ணை நல்லூரில் ஆட்கொள்ளப்பட்டவர் சம்பந்தர். திருப்பெருந்துறையில் ஆட்கொள்ளப்பட்டவர் மாணிக்க வாசகர். என்னப்பா? என்ன தப்பு? என்ன தப்பு? மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறை கரெக்ட் தான். சரியா? சி தப்பு. சரி, திருவெண்ணை நல்லூர்ல அப்புறம் யாருப்பா?
திருவெண்ணை நல்லூரில் ஆட்கொள்ள பெற்றவர் சம்பந்தர்னு இருக்கு, அதுதான் தப்பு. சரியா? மத்த எல்லாமே கரெக்ட். திருப்பெருந்துறை மாணிக்க வாசகர் கரெக்ட் தான். திருவெண்ணை நல்லூர் சுந்தரரா. ஓகே. சோ அடுத்து இரவினீர் குழலும் அன்றோ என அகுதும் என்னா வெறுவிலான் சலமே முற்றச் சாதித்தான் விளைவு நோக்கான். இப்பாடல் வரிகளை இயற்றிய ஆசிரியர் யார்? இரவினீர் குழலும் அற்றோ என அகுதும் என்னா வெறுவிலான் சலமே முற்றச் சாதித்தான் விளைவு நோக்கான் என்ற வரிகள். ஆன்சர் பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி எந்த ஆயிரத்தில் உள்ளது? 4000 திவ்ய பிரபந்தத்துல குலசேகர ஆழ்வாரினுடைய பாடல்கள் எந்த ஆயிரத்துல இருக்கு? முதலாம் ஆயிரம், இரண்டாம் ஆயிரம், மூன்றாம் ஆயிரம், ஐந்தாம் ஆயிரம்? இதுலப்பா முதலாயிரத்துலதான் இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, திருவேங்கட தந்தாதி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? திருவேங்கட தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் என்னப்பா? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான் திருவேங்கட தந்தாதியை எழுதினவரு. எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும். என்னப்பா பார்த்தோன்னே தெரியுது, ஆன்சர் சிலப்பதிகாரம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் என்ற பாடல் சிலப்பதிகாரத்துல வருது. ஓகேவா? அடுத்த கேள்வி, வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் என்ற பழமொழி எம்மொழியை சார்ந்தது? நாட தெரியாதவன் தெருக்கோணன் சொல்லுவோல, அந்த மாதிரி இது ஒண்ணு. வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் என்று காந்தி தான் இந்த பழமொழியை குறிப்பிட்டு சொல்லுவாரு. இந்த பழமொழி எந்த மொழியில காணப்படுது அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஆங்கில மொழி அப்படின்றதான் சரியான விடை. ஓகேவா? அடுத்து திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யார்? திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யார்? வீரமாமுனிவர், குணங்குடி மஸ்தான், பாரதியார், ஜியு போப். ஆன்சர் ஜியு போப். 40 ஆண்டுகள் திருக்குறளை படிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணிருப்பாங்க? மொழிபெயர்த்திருப்பாங்க. ஓகேவா? ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாங்க. பொருத்தமான தொடரை தேர்வு செய்க. வேலு நாச்சியார் என்பவர் சொக்கநாத நாயக்கரின் மனைவி. ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண். தென்னாட்டின் ஜான்சி ராணி தமது 16ஆம் வயதில் மரணம் அடைந்தார். சோ தென்னாட்டின் ஜான்சி ராணி நீங்க சொல்லலாம் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் 16ஆம் வயதில் மரணம் அடைந்தார் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை நம்ம இவங்களை தென் தமிழகத்தின் ஜான்சி ராணி அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். கரெக்ட் தான். சரியா? புரியுதா? அஞ்சலையம்மாள் தான் வரும். ஏன் இது தப்பு இல்லைன்னு சொல்றேன்னா, ஏன்னா இவங்க 16ஆம் வயதில் மரணம் அடைந்தார்னு சொல்லிட்டாங்க. வேலுநாச்சியார் 16 வயதுல எல்லாம் என்ன பண்ணல, சாக கிடையாது. கரெக்டா? அது யாரு? இந்த வரி யாரை குறிப்பிட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மையை குறிப்பிட்டிருக்கு. அப்போ சொக்கநாத நாயக்கரின் மனைவி கரெக்ட், ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண் கரெக்ட், தென்னாட்டின் ஜான்சி ராணி, அவங்கள தென் தமிழகத்தின் ஜான்சி ராணின்னு சொல்றோம். சோ இங்க தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோ இதுல ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ராங்கா இருக்கு இல்லையா? சோ அதனால அதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி என்ற அடிப்படையில் பெயரிடப்படாத ஊர் எது? சரி, நான் அந்த क्वेश्चन லாஸ்டா போவோம். சரியா? சரி, அதை விடுங்க, அடுத்து போலாம். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி. அதை எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புலிப்பேரி. லாஸ்ட் அந்த क्वेश्चन ரிமெம்பர் பண்ணுங்க, நம்ம பார்க்கலாம். புலிப்பேரி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று கூறியவர். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாரின் உறவு களவாமை வேண்டும் என்று கூறியவர். சரியா? திருமூலர், ராமலிங்கர், திருவிக்கா, திருவள்ளுவர். ஆன்சர்
ஆப்ஷன் பி ராமலிங்கர், வள்ளுவர். சரியா? ஐ மீன் வள்ளலார். கல்வெட்டுகளில் காணப்படும் மதிரை டேஸ் ஆக மருவியுள்ளது. கல்வெட்டுக்கள்ல மதிரைன்னு குறிப்பிட்டிருக்க வார்த்தை தான் இப்ப மதுரை அப்படின்னு மருவி இருக்கு. சோ போன வருஷம் இது அப்படியே ரிவர்ஸ்ல கேட்டிருந்தாங்க. சோ இப்போ மதுரை அப்படின்னு அழைக்கப்படுறது கல்வெட்டுக்கள்ல எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது மதுரை. சரியா? அந்த கொஸ்டின் அப்படியே உள்டாவா போன வருஷம் கேட்டிருந்தாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல். சோ இந்த வரி அணுவை துளைத்து அப்படின்னு வந்துட்டாலே அது யாரு? ஔவையார். சரியா? இதே இது கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி, கடுகை துளைத்துன்னு வந்துச்சுன்னா அது இடைக்காடனார். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இடைக்காடனார். அரை நிர்வாண பக்கினி என காந்தியடிகளை ஏளனம் செய்தவர். அரை நிர்வாண பக்கிரி என காந்தியடிகளை ஏளனம் செய்தவர் யாருப்பா? சர்ச்சில். நோட் பண்ணிக்கோங்க, சர்ச்சில். சரியா? அடுத்து, ஒருவருக்கு ஒரு நாட்டுக்குரியதான ஓட்டைச்சான் நினைப்புடையவர் அல்லர் என்ற வரியை யார் எழுதினது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு பாடல் வரிகளா இருக்கவும் அது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஓரூரு ஆக்சுவலி இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓரூரு கொருநாட்டுக்குரியதான ஓட்டைச்சான் நினைப்புடையவன் அல்லன். சரியா? அந்த வரிய கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதான்ப்பா, வெயிட் பண்ணுங்க, நான் கடைசியா அந்த கொஸ்டின் போறேன்னு சொன்னேன். வெயிட் பண்ணுங்க, 38 கடைசியா பார்ப்போம். ஆன்சர் பாரதியார். நோட் பண்ணிக்கோங்க. தமிழர்கள் டேஸ் நாட்டுடன் கடல் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர். ஆஸ்திரியா, கனடா, போர்ச்சுகல், சாவக நாடு. ஆன்சர் சாவக நாடு. தமிழர்கள் சாவக நாட்டுடன் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர். கீழார்வெளி கடலாய்வில் கண்டெடுக்கப்பட்ட கட்டட இடிபாடுகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவை? கீழார்வெளி கடலாய்வில் கண்டெடுக்கப்பட்ட கட்டட இடிபாடுகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவை? சோ அது பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, கிமு 3ஆம் நூற்றாண்டு. கிமு 3ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்டவர். சோ இதை பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சோ இது நோட் பண்ணுங்கப்பா. சோ இந்த நூலும் இந்த மாதிரி தெரியாத தலைப்பு நூலும் நூலாசிரியரும் கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? தேங்காய் துண்டுகள் டாக்டர் மூவா. 4. மண்ணின் மகன் நீல பத்மநாபன். செங்கம்பரமும் ஒரு சோப்பும் சுந்தர ராமசாமி, பசுவையா அவர்கள். சரியா? விழிப்பு சிவசங்கரி. 3. 4 1 2 3. 4 1 2 3. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடைத்தே தம் தொழில் நிறுத்துவார் என இலக்கணம் வகுத்தவர் யார்? ஓவியர்களுக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவார் அப்படின்றது சொன்னது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? ஓவியர்கள் தன் கண்ணால என்ன பாக்குறாங்களோ அதை அவர்கள் தொழில் மூலமா கண் முன்ன வந்து நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி இலக்கணம் வகுத்தது நச்சினார் கிணியார். நச்சினார் கிணியார். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, சீவை தாமோதரனார் பரதிமார் கலைஞருக்கு வழங்கிய சிறப்பு பட்டம். சீவை தாமோதரனார் பரதிமார் கலைஞருக்கு வழங்கிய சிறப்பு பட்டம். ஆன்சர் திராவிட சாஸ்திரி. திராவிட சாஸ்திரி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சாரி, சொக்கநாத நாயக்கரின் மனைவி வேற, முத்துவடுகநாதனுடைய மனைவி சிவகங்கையை ஆட்சி செஞ்ச முத்துவடுகநாதனை திருமணம் செஞ்சுப்பாங்க.
ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண்மணி. நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட். 5 விக்கெட். சரியா? 16ஆம் வயதில் மரணமடைந்தவர் வள்ளியம்பி. ஐ திங்க் இந்த இதுக்கு ஆன்சர் ராணி மங்கம்மாள் அப்படின்னு நினைக்கிறேன். சொக்கநாத நாயக்கரின் மனைவி. ஓகேவா? சோ பொருத்தமான தொடரை தேர்வு செய்க. கரெக்டா இருக்கிறது. இது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின்ல நான் பொருந்தாத அந்த மாதிரி பண்ணிட்டேன். சரியா? ஓகே. ஓகே, தேங்க்யூ. இந்த கொஸ்டின்கா ஆன்சர் சொல்லலையா? பாரதியார். பாரதியார். ஓகேவா? ஆன்லைன் கிளாஸ் இருக்கு 6 to 7. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. 8940-400-154 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ கைஸ்.